என்னாச்சுமா, ஏன் கவலையா இருக்கா? ஆமா, இப்ப கடையில போய் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம், சரியில்லை நல்லா இல்லைன்னா கொடுத்துட்டு ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனா கூட பத்தலை அப்படிங்கிறா கூட கொடுத்துட்டு ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தேட்டருக்கு ஒரு படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், படம் நல்லா இல்லை அப்படின்னா அந்த டிக்கெட்டுக்கு பதிலாக நீங்க வேற படம் பாருங்கன்னு யாராவது சொல்றாங்களா? அது யாரும் சொல்ல மாட்டேங்காங்கல்ல. அப்படி என்னாச்சு? என்ன படம் பார்த்து உனக்கு இவ்வளவு கவலையா இருக்கா? நேத்தி ரெட்ரோ படம் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப 200 ரூபா வேஸ்டா போயிடுச்சேன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்படி என்ன கதை அந்த படத்துல? படம் கதையா? கதை கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, சொல்றேன். சொல்லு, என்ன கதைன்னு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தூத்துக்குடியில ஒரு பெரிய ரவுடி மலையாள நடிகர் ஜோஜி ஜார்ஜ் தான் நடிச்சிருக்காங்க. அவரு கீழே கையால வேலை பார்க்குற ஒருத்தரை கொன்னுடுறாங்க. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது அனாதை ஆயிடுது. அதனால ஜோஜி ஜார்ஜியோட மனைவி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாங்க. நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது அவருக்கு பிடிக்கல. இருந்தாலும் அவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் அவருக்கு பிடிக்கிறது இல்லை. கடைசியா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல இறக்கும் போது சொல்றாங்க, நீங்க கடைசி வரைக்கும் அப்பா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. ஓரளவுக்கு ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் தான் படத்தோட ஹீரோ சூர்யா. ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் சொல்றாங்க, இந்த ரவுடிஸ்லாம் விட்டுட்டு நீ என் கூட வந்து வாழணும், அப்பதான் நான் உன் கூட வாழுவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஒரு வழியா பேசி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது. கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சூர்யாட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஆப்பிரிக்காவுக்கு அனுப்ப வேண்டிய அந்த தங்க மீன் அங்க சரியா போய் சேரல, அந்த தங்க மீன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சூர்யாவோட அப்பா வந்து கேக்குறாங்க. சூர்யா சொல்றாங்க, இந்த மாதிரி தங்க மீன் என்கிட்ட தான் இருக்கு, நான் அனுப்பல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை நடக்குது. சண்டையில அப்பா கையை வந்து சூர்யா வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிடுறாங்க. சூர்யா ஜெயில இருந்து வராரு, வந்து ஒய்ஃபை தேடுறாரு. தூத்துக்குடியில ஆரம்பிக்கிற கதை அப்படியே ஆப்பிரிக்கா போகுது, அப்புறம் மதுரை வருது. சம்பந்தமே இல்லாம போய் அந்தமான்ல நிக்குது. கதை எங்கெங்கயோ சுத்துது. சம்பந்தமே இல்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் நடுவுல வராங்க. பிரகாஷ்ராஜ் எதுக்கு வர்றாருன்னு தெரியல, சிங்கம்புலி எதுக்கு வராங்கன்னு தெரியல. படம் அப்படியே நடுவுல ரொம்ப சுத்த ஆரம்பிச்சிருது. கடைசியா ஒய்ஃபை கண்டுபிடிச்சிடுறாரு. படத்திலேயே அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்கிறாரு. கடைசியில பெரிய பெரிய வில்லனா வர எல்லாருமே ஒன்னா திருந்தி ஒன்னு சேர்றதுதான் கதை. அதான் படத்திலேயே பெரிய காமெடியா இருக்கு. படத்துல டெக்னீஷியன், மியூசிக் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கதை திரைக்கதை மட்டும் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இந்த படம் எப்படி இருக்கு? மொத்தத்துல படம் ரொம்ப சுமாரா தான் இருக்கு, அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை.